கடந்த காலங்கள்லயுமே அவருக்கு பேச அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு தானே? கொடுக்கப்பட்டது ஏன் நம்ம அதை மட்டும் ரொம்ப முன்னிலை இல்ல. அதுதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடந்த காலங்கள்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லை. அதனால வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. ஏன்னா 10% அந்த அதிகாரப்பூர்வமாக அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பெறணும்னா குறைந்தது அந்த மொத்த எண்ணிக்கையில் 10% எம்பிக்களை பெறணும். காங்கிரஸ் வந்து 53 சீட்டுகள் தான் பெற்றதுனால அந்த 55 கீழ் இருந்ததுனால அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதற்கு முன்பு 44 இருந்ததுனால அப்பவும் கொடுக்கப்படலை. இப்போ வந்து இந்த முறை அது பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் உள்ள அந்த பதவி அது 1977 அந்த அலவன்சஸ் அண்ட் கன்செஷன்ஸ் ஆக்டில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறது. அதன் மூலமாக தான் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து அவர் பெறுகிறார். அதன் மூலமாக தான் அவருக்கு கூடுதல் சலுகைகள், அவருக்கு ஒதுக்கப்படும் பங்களாவிலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்திலிருந்து எல்லாமே வந்து அதன் அடிப்படையில் தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் 10% உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக இருக்கணும். அப்போது அந்த முறையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பாராளுமன்றத்தில் கீழவையில் வந்து லோக்சபாவில் ராகுல் காந்தி வருகிறார். அங்கு வந்து இதில் பெரிய மாற்றம் ஏன்னா பார்க்க வேண்டியிருக்குன்னா 10 ஆண்டுகளில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியோ இல்லை எந்த ஒரு எதிர்க்கட்சியோ பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாகத்தான் இருந்தது. நேற்றே கூட வந்து மைக் ஆஃப் செய்கிறதெல்லாம் இருந்தது, இல்லை அவரை காட்டுவது வந்து தவிர்க்கப்பட்டது. அதையும் சுட்டி காட்டினார். ஸோ அவர் நேற்று ராகுல் காந்தியுடைய செயல்பாடு, மகுவா மைத்ராவினுடைய செயல்பாடு, திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி கிருஷ்ணா நகர், அதே போல் திமுகவினுடைய எம்பி ஆராசாவினுடைய செயல்பாடு, நீலகிரி எம்பி அவருடைய செயல்பாடு, அப்போ இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒரு நினைவூட்டல். என்ன நினைவூட்டல்? ஆளும் பாஜகவிற்கு இது வந்து மோடி 3.0 நீங்கள் சித்தரிக்கலாம். ஆனால் இது நீங்கள் 2014 24 இந்த 2 டேர்ம் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 டேர்மில் இருந்தது மாதிரி இது ஒரு பெரிய பலம் வாய்ந்த அரசு இல்லை, இது ஒரு பலவீனமான அரசு, நீங்கள் வந்து பழையபடி இங்கே செயல்பட முடியாது என்பதை நினைவூட்டும் விதமான ஒரு பேச்சாகத்தான் இருந்தது. அது வந்து மோடிக்கு மட்டுமான நினைவூட்டல் மட்டும் இல்லை, மோடியின் கட்சியில் வந்து கோட்டாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று மீண்டும் சபாநாயகராக வந்து அலங்கரிக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்களுக்கும் ஒரு நினைவூட்டல். அவர் வந்து கேள்வி கேட்டார்ல, இந்த மைக்கோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு, என்னுடைய மைக் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, இல்லை எனக்கு வந்து நெஞ்சை நிமித்து எனக்கு கை கொடுக்கும்போது கொடுத்தீங்க, திரு பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கும்போது பவ்யமாக தலை குனிந்து கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றது வந்து, அப்போ அந்த சபாநாயகர் என்ற பதவி இருக்குல்ல, இல்ல அவர் ஒரு இலக்கம் கொடுக்குறாருல, என்னோட வயதில் பெரியவர் அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மோடியை விட 10 வயசு பெரியவர், நீங்க தலையை குமிச்சு தான் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாரு அவருக்கு. இல்லை அந்த அவையில் இவரை விட மோடியை விட வயதானவங்க இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இப்படி தான் வந்து தலையை குமிச்சு அப்படியே பவ்யமாக தான் வணக்கம் வைக்கிறாரா? ரெண்டாவது அதுவே தவறு. நீங்கள் எவ்வளோ வயதானவராக இருக்கலாம், வயது கம்மியானவராக இருக்கலாம், ஓம் பிர்லா என்ற தனிநபர் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் இல்லை. நீ சபாநாயகர் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு சேர், அதனால தான் த சேர் அப்படின்னு சொல்வதற்கான இந்த சேர்னு தானே அவங்க சன்செட் டிவிலேயே போடுறாங்க, பாராளுமன்ற தொலைக்காட்சியிலே. இந்த சேர் என்பது வந்து அந்த சபாநாயகர் பொறுப்பு என்பது அது ஒரு பதவி மட்டும் இல்லை, அது ஒரு நிறுவனம், அதாவது இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம்ல, அதை அலங்கரிக்கக்கூடிய நபர் என்பது அந்த நீங்கள் ஒரு கட்சி சார்பற்று தனிநபர் விருப்பு வெறுப்புகள் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட நபர் அவருடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஒருதலை பட்சம் இல்லாமல், ஒரு பாரபட்சம் இல்லாமல், ரொம்ப ஒரு ஜென்டில் பர்சனாக இருக்கணும், ஒரு மெக்னானிமஸாக, ஒரு இம்பார்ஷியலாக, ஒரு ஃபோர்த் ரைட் பர்சனாக, ஒரு கண்ணியமிக்கவர, ஒரு நேர்மையானவராக, ஒரு சார்பு நிலை இல்லாதவராக இருக்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வயசு ஜாஸ்தின்றனால குவிங்க அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இப்படிலாம் அதெல்லாம் வந்து நேற்று அரசியலமைப்பு என்ன சொல்லுது இல்லாம தானே அவர் எல்லாருக்குமான வாய்ப்புகள் தானே கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுக்கறது வேற, இந்த வாய்ப்புகள் எத்தனை முறை கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும்? இதற்கு முன்பு பேசி அனுமதிக்கப்படலையே. ராஜ்யசபாவிலையும் சரி லோக்சபாவிலையும் சரி, ராஜ்யசபாவில் ஜெகதீப் தன்கரும் வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு போன முறை மைக் ஆஃப் செஞ்சிருக்காரு. போன சட்டம் இது பாராளுமன்றத்திலாம் பேசுவதற்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டது. இவர்கள் டிக்டேட் பண்ணது தான் டேர்ம்ஸாக இருந்தது. அந்த சபாநாயகர் பாஜகவினோட சபாநாயகராக தான் செயல்பட்டு இருந்தார் ஓம் பிர்லா.